டேய் குட்டத்தான் நில்றா, ஒரு நிமிஷம் இருடா, வரடா இங்க. டேய் நில்லுன்னு சொல்றல, வண்டியை நிறுத்துறா. உன்னோட ஓன் கார்ல எங்களோட படத்தை எதுக்கு மாட்டி வச்சிருக்க? இது என்னோட ரொம்ப பழமையான காரு. இப்ப புதுசா மாத்தி பெயிண்ட் பண்ணிருக்கேன். பார்த்தா தெரியலையா? இப்ப இந்த காரை வச்சு நான் திருட போறேன். கண்ணுல படுறதையெல்லாம் கொள்ளை அடிக்க போறேன். எல்லாரும் இந்த கார்ல இருக்கிற உங்க படத்தை பார்த்து நீங்க தான் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். டேய் குட்ட பையல, எங்க போட்டோ வச்சுட்டு இந்த வண்டியில போய் கொள்ளை அடிச்சா உன்னை உண்டில பண்ணிடுவோம். பத்ரோ உடனே சிங்கம் சாருக்கு போன் பண்ணி வர சொல்லு. கொஞ்சம் இருங்க. சிங்கம் சாருக்கு நீங்க போன் பண்ணாதீங்க. நான் இந்த காரை ரெடி பண்றதுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். அந்த பணத்தை எனக்கு கொடுங்க. இந்த காரை நீங்களே வச்சுக்கங்க. இந்த காரை வச்சுக்கிட்டு நான் திருடலனா அப்புறம் இந்த கார் என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்? 10,000 ரூபாய்க்கு ஒரு காரே கிடைக்குதா? பத்ரோ என்னடா சொல்ற? சரி ஓகே தான். 10,000 ரூபாய்க்கு ஒரு கார் கிடைக்குதுன்னா நான் இந்த சான்ஸை விட்டுற முடியுமா? எப்படியாவது நாம பிக்கப் பண்ணி வாங்கிடணும். இத போயிட்டு இத வந்துட்டேன். இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கங்க தண்டனைக்க டான். ஆனா அவசரப்படாதீங்க, நாங்க கொஞ்சம் ட்ரையல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சரி பத்துலு, நீ வண்டியை ஓட்டு. மோட்டோ, நீ அவனுக்கு பக்கத்துல உட்காந்துக்க. என்னப்பா இது? இன்ஜின் ஆன் ஆக மாட்டேங்குது, சத்தம் எதுவும் வெளியில கேட்க மாட்டேங்குது. இது சவுண்ட்லெஸ் ஆன காரு. என்ஜின் இப்ப ஆன் ஆயிடுச்சு. இப்ப கீரை சேஞ்ச் பண்ணு. வண்டி எப்படி போகுதுன்னு பாரு. ஓகே, கீரை போட்டீங்கல்ல? அடே, இப்ப வண்டியில எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது, ரொம்ப அமைதியாவும் இருக்கு. என்ன மோட்டோ? அப்படிதான் போய்கிட்டே இருங்க. இன்னைக்கு நாம திருடவே இல்ல, கொள்ளை அடிக்கவும் இல்ல. ஆனா மோட்டு பத்துல கிட்ட 10,000 ரூபாய் மீட்டர் போட்டுட்டோம். திட்ட போட்டு அவங்களை ஏமாத்திட்டோம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. பத்லோ, இந்த குட்ட பையன் சரியான முட்டாளு. 10,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பர் காரை நமக்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டா பாத்தியா? 10,000 ரூபாய்க்கு ஒரு சொந்த கார் வாங்கிட்டோம்னு நினைக்கும் போது என்னால நம்பவே முடியல. காரை டீ கடை மண்டைய கடை கிட்ட நிறுத்து. எல்லா நண்பர்களும் அங்கதான் இருக்காங்க. நாமளும் ஒரு சூடா டீ சாப்பிட்டு போலாம். காரா நண்பர்களுக்கு டீ காட்டலாம். மோட்டோ, வண்டியில சுத்தமா பிரேக் இல்ல. இப்ப நாம என்ன பண்றது? விட்டா நேரா வண்டி கண்ணம்மாப்பேட்டையில தான் போய் நிக்கும் போல இருக்கு. அட, அங்க பாருங்க, மோட்டு பத்துல கார்ல எப்படி போறாங்க. நில்லுங்க. கஜ மோட்டு பத்துல எப்ப காரை வாங்கினாங்க? மோட்டு பத்துல நில்லுங்க, வண்டியை நிறுத்துங்க. அட மோட்டு பத்துல வண்டியை நிறுத்துங்கப்பா. அவங்க எல்லாம் நடு ரோட்ல நின்னு நிப்பாட்டுன்னு சொல்றாங்க. நான் சீக்கிரம் வண்டியை நிப்பாட்டுறா, பிரேக்கா போடுறா. அட, முன்னால பிரேக் தான் சரியா பிடிக்கல. இப்ப ஸ்டீரிங்க ஒர்க் பண்ணல மோட்டோ. இப்ப நாம என்னதான் பண்றது மோட்டோ? எல்லாரும் நடு ரோட்ல நிக்காதீங்க. வண்டியில பிரேக் இல்ல, மேல மோதிர போது. தள்ளி போங்க. என்ன நடக்குது? இறங்குடா, இறங்கு. அடிக்காதீங்க. நாங்க இந்த வண்டியை கூட்டம் ஜான் கிட்ட தான் வாங்கணும். 10,000 ரூபாய்க்கு வாங்கணும். வாங்கும் போது நல்லா இருந்தது. இப்ப என்னடா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, ஸ்டீரிங் இல்ல, என்ஜின் எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. செக் பண்ணி பாப்போம். அட நண்பா, இன்ஜின் இருந்தா தானப்பா வண்டி ஓடும் நிக்கும். அடே, இன்ஜினே இல்லாம கார் எப்படி இவ்வளவு வேகமா ஓடிச்சு? ஜான் உங்களை எப்படியே ஏமாத்தி 10,000 ரூபாய் வாங்கிட்டு இந்த காரை உங்க தலையில கட்டிட்டான். கண்டிப்பா அவனோட எடுபடி பசங்க இந்த காருக்குள்ள உட்காந்து இந்த காரை ஓட்டி இருப்பானுங்க. ஏற்கனவே அவன் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கேஸை நான் சால்வ் பண்ணிருக்கேன். அந்த குட்ட பையில அடிக்கிற அடியில அவன் பூமிக்குள்ளேயே போயிடுவான் பாருங்க. ஏய் மோட்டோ, நில்லு. அவன் ஒசரத்துக்கு அளவுக்கு அதிகமா யோசனை பண்ணி நம்ம 2 பேரும் ஏமாத்திட்டான் மோட்டோ. இப்ப நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அழகா யோசனை பண்ணி அந்த பணத்தை திரும்ப வாங்கணும். டேய் மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியல. நீ ஏதாவது சொல்லுடா, சீக்கிரமா சொல்லி தொலைடா. அது என்கிட்ட இப்ப ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு மோட்டோ. வேணும்னா கேக்குறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மோட்டும் பத்துலவும் நம்ம கிட்ட சண்டை போட வருவாங்க. தந்த பணத்தை திரும்ப கேட்டு சண்டை போடுவாங்க.
அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்க நீங்க 2 பேரும் ரெடியா இருங்க. அவங்க நம்ம ஏரியாவுக்குள்ள வந்த உடனே நான் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்தேனோ அது எல்லாத்தையும் செஞ்சிடுங்க. ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு பாஸ், நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு பாஸ், நாங்க செஞ்சே காட்டுறோம். டெமோ காட்டவா? என்ன பண்றீங்க? என்ன எதுக்குடா அடிக்கிறீங்க? என்னது? சரி சரி ஓகே. என்னது? சரி சரி. பத்துலு தான் போன் பண்ணா. அவன் என்ன சொன்னான்னா டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்தானா. திரும்பி வரும்போது யாரோ என்ஜினை திருடிட்டாங்களாம். இப்ப நான் என்ன பண்ணட்டும்னு அவன் என்கிட்டயே கேக்குறான். அவங்க பழைய காரோட இன்ஜின் ஏதோ ஒண்ணு வாங்கி அந்த கார்ல பிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். சரியான முட்டாள் பசங்கன்னு நிரூபிச்சிட்டாங்க. நாம பண்ண விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரிய வரல. அது மட்டும் இல்ல, நாம வித்த அந்த காரு ரொம்ப சூப்பர்னு என்கிட்டயே சொல்றான். காரோட பாடி லைட்டா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்றான். ரேஸுக்கு போனா அதுதான் ஃபர்ஸ்ட் வருமா. அவங்க அந்த டப்பா காரை வச்சுக்கிட்டு இன்டர்நேஷனல் கார் ரேசிங்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஜெயிச்சா பரிசு தொகை எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? 50 கோடி. பத்துல என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? அவங்க தான் ஜெயிப்பாங்களாம். சரி வாங்க, அவங்க எப்படி பிராக்டிஸ் பண்றாங்கன்னு நம்ம போய் பார்க்கலாம். டாக்டர் ஜட்கா சார், அந்த தண்டனக்கா டான் வந்துகிட்டு இருக்கேன் சார். இங்க பாருங்க நண்பா, உங்க காருக்கு பின்னாடி இன்னொரு காரும் இருக்கு. என்னோட கார்ல இருந்து ஒரு ராட உங்களோட காருக்கு அட்டாச் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஸ்பீடா என் வண்டியை ஓட்டுவேன். உங்க வண்டியில இன்ஜின் இல்லைன்னாலும் உங்க வண்டியும் ஸ்பீடா போகும்ல. தூரத்துல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? நீ ரேஸ்ல ஜெயிக்கிற மாதிரியே இருக்கும் நண்பா. நானும் பாக்ஸர் எங்களோட கார்ல உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம். பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த ராடு லாங்ல இருந்து பார்த்தா தெரியாது. ஆனா ஜானுக்கு லாங்ல இருந்து பார்த்தா டாக்டர் ஜட்கா சார் இதை தள்ளி விட்டுருக்காருங்கிறதும் தெரியாது. அட இங்க பாருங்கப்பா, இந்த ராடு அடுத்து 3 மணி நேரம் வரைக்கும் இன்விசிபிளா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நான் இதை தயார் பண்ணிருக்கேன் பாருங்க நண்பா. ஓகே வாங்க போலாம். ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆன் யுவர் மார்க்ஸ், கெட் செட் அண்ட் கோ. கார் ரேஸ் எங்கப்பா நடக்குது? பசமாவது மாட்டிக்கிட்ட போல இருக்கே. கார் ரொம்ப ஸ்பீடா ஓடுது. பார்த்து என்ன கீழே தள்ளி விட்டுறாதீங்க. நான் வித்த என்ஜின் இல்லாத இந்த டப்பா கார் இவ்வளவு ஸ்பீடா ஓடுது. டேய் குட்டா ஜானு, ஒரு அருமையான பிரமாதமான காரை எங்களுக்கு கொடுத்தனா. அதுவும் 10,000 ரூபாய்க்கு கொடுத்த. என்ன சூப்பரா ஓடுது தெரியுமா? ரொம்ப லைட் வெயிட்டா வேற இருக்கு. காரை நிறுத்துங்க ப்ளீஸ். டேய் இந்த வண்டி ரேஸ் முடியும் போது தான் நான் நிக்கும். அதுக்குள்ள ஏகதா முடிஞ்சிரும் போல இருக்கே. காப்பாத்துங்க. அவன் நம்மள ஏமாத்தி வித்ததுக்காக சரியான தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அவன் அப்படியே மேல தூக்கிடலாம். மோட்டு பத்துல என்ன மன்னிச்சிருங்க. இந்த காரை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க. டேய் அதை ஏன்டா அப்படி கேக்குற? இந்த கார் தான் எங்க அப்பா எனக்கு தந்துட்டு போன கடைசி பரிசு. அப்பா சாரி, நான் தெரியாம உங்க காரை வித்துட்டேன்ப்பா. ப்ளீஸ் பெரிய மனசு பண்ணி இந்த காரை எனக்கே திரும்ப கொடுத்துருங்க. நான் உங்ககிட்ட வாங்கின 10,000 ரூபாய் பணத்தை நான் உங்களுக்கே கொடுத்துறேன். டேய் ஆனா நாங்க மேல்கொண்டு 10,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். இந்த கார்ல புதுசா ஒரு இன்ஜினை வேற செட் பண்ணிருக்கோம் தெரியுமா? ப்ளீஸ் 20,000 ரூபாய் வேணா வாங்கிக்கங்க. ஆனா இந்த காரை தயவு செஞ்சு எனக்கு கொடுத்துருங்க. இதை என் அப்பாவோட ஞாபகார்த்தமா நானே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. ஓகேடா குட்டப்பையில அழாதடா. இதுக்காகலாம் அழுதுகிட்டு இருக்காத. உன் மனசுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனுஷன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்றதை இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த காரை உனக்கு கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். ஹலோ டாக்டர் ஜட்கா சார், ஜானோட பேங்க் அக்கவுண்ட் இருக்கிற பேங்க்குக்கு தான் இப்ப நாங்க போய்கிட்டு இருக்கோம். நீங்க நேர்ல வந்து காரை பிக்கப் பண்ணிக்கலாம். என்ன நான் சொல்றது? ஓகே, ஆல் தி பெஸ்ட் நண்பா. இந்தாங்க வாங்கிக்கங்க. பணத்தை கொண்டு வந்துட்டேன். அடடா, இப்ப ராடு தெரியும் போல இருக்கே. இந்தாங்க உங்க 20,000 ரூபாய் இருக்கு. தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. பாய். டாடா பாய். நாம எல்லாரும் இப்ப ஜாலியா ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம்.
அடடா, ஏன் இந்த கார் இன்னும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? பேனட்டை திறந்து என்ன ஆச்சுன்னு செக் பண்ணுங்கடா. இதுக்குள்ள இன்ஜினே இல்ல பாஸ், காலியா இருக்கு. என்னது? My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். You are under arrest, John. மோட்டு பத்துலுவை சீட் பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். இப்ப அவங்க தான் என்ன ஏமாத்திருக்காங்க. என்கிட்ட 20,000 ரூபாயை ஏமாத்தி வாங்கிட்டு இந்த ஓட்டக்கார என் தலையில கட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க கொடுத்த 10,000 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கு இல்லையா? இது ரெண்டையும் வச்சு நாங்க ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணலான்னு இருக்கோம். சரி வாங்க, இப்ப நாம ஜெயிலுக்கு போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஆன் தி ஸ்பாட் பனிஷ்மெண்ட் தர போறேன். அடடா, என்ன இது? தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் கூட சரியில்லை.